காமராஜர் ஆகட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாராம். அப்படின்னா எதையும் செய்ய மாட்டாராம், பார்க்கலாம். ஆனால் கருணாநிதி என்ன சொன்னாராம், ஆயிற்று பார்த்தாயா அப்படின்னு கேட்பார். அது எதை கொடுத்தாலும் செஞ்சுருவாராம். பெசன் நகருக்கு அந்த 1.5 கிரவுண்டு அதை அரசாங்க நிலத்தை அவர் கொடுத்தாருல்ல, அதுதான் சொல்கிறார். ஆயிற்று பார்த்தாயா அப்படின்னு கேட்பாராம். செஞ்சுட்டேன் பார்த்தையான்னு கேட்பாராம். காமராஜர் எதுவும் செய்ய மாட்டார், பார்க்கலாம் வரான். கருணாநிதி ஆயிற்று அப்படின்னு கருணாநிதி வந்து காமராஜரோட நல்லது செஞ்சார் அப்படின்னு. ஸ்டாலின் என்னென்னா ஆயிற்று பார்த்தாயா அடுத்தது என்னன்னு கேட்பாராம். எதுக்கோ ரவுண்டு போடுறாரு, எதுக்கோ இது பெட்டிஷன் போடுறாரு, ஏதோ ஒரு லேண்டை தூக்கலான்னு பார்க்குறாரு, அரசாங்க லேண்டை ஏதோ பெரிய இது வச்சுருக்காரு, அதுக்கு தான் ஐஸ் வைக்கிறாரு. ஆயிற்று பார்த்தாயா அடுத்தது என்னன்னு கேட்பார். இப்படி வந்து ஒரு கவிஞர் பேசுனா இதை விட ஒரு இது என்ன இருக்குது பாருங்கள். இப்போ ஸ்டாலின் ஆயிற்று சொன்னதை செஞ்சுட்டு அடுத்தது என்னென்னு கேட்குறவரா? பூரா அரசாங்க ஊழியர்கள் பூரா எனக்கு பென்ஷன் வந்து பழைய பென்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லி ஓட்டு வாங்கினேயே, ஏயா பழைய பென்ஷன் கொடுக்கலன்னு சொல்லி போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கான் லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள். வைரமுத்து உங்கள் ஸ்டாலின் வந்து ஆயிற்று பார்த்தாயா அடுத்தது என்னன்னு கேட்டாரா? சொன்னதை முதல்ல செஞ்சாரா? காமராஜரை கிண்டல் பண்ணுறீங்களா? பார்க்கலான்னு சொன்னோம். உங்கள் வரி ஸ்டாலின் சொன்னதை செய்தாரா? கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினாரா? அடுத்தது வங்கிகளில் கல்வி கடன்களெல்லாம் தள்ளுபடி பண்ணுவேன்னு வாக்குறுதி கொடுத்தாரு. தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றினாரா? மொத்தம் 520க்கு மேலே வாக்குறுதி கொடுத்தாரு. அதில் பாதி கூட நிறைவேற்றவில்லை உங்கள் ஸ்டாலின். ஆனால் கவிதை எழுதுகிறார் வைரமுத்து, ஆயிற்று பார்த்தாயா அடுத்தது என்னன்னு கேட்டு. இப்படி அண்டப்புழுகனாக இருப்பாருன்னு சொல்லி நினைத்து கூட பார்க்கவில்லை. தரம் தாழ்ந்து போகிறீர்கள் வைரமுத்து அப்படின்னு வைரமுத்துவின் கற்பனைக்கு நாங்கள் வந்து எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். இல்லாததையும் பொல்லாததையும் பேசி மக்களை முட்டாள் என்று நினைக்காதீர்கள்.